பலூன் எவ்வளோ ஃபோர்ஸாக உள்ள இருக்கிற வாட்டரை புஷ் பண்ணணும், ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கும். ஓகேவா? அந்த ஏசி அந்த என்சைமை வந்துட்டு இன்ஹிபிட் பண்ணுற ஒரு ப்ராசஸை நம்ம உள்ள அனுப்பிச்சு விட்டுட்டோம்னா அந்த வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு என்ன ஆகும், ரிலீவ் ஆகிடும். ஓகேவா? அந்த பிளட் வெசல்ஸ் நமக்கு என்ன ஆகும், டைலேட் ஆகிடும். ஓகே, கன்ஸ்ட்ரக்டடாக இருக்கிற ஒரு பிளட் வெசலுக்குள்ள ஹார்ட் வந்துட்டு பம்ப் பண்ணி அந்த இடத்துல அந்த ஒர்க்கில் வரும். அது டைலேட்டடாக இருக்கும்போது ஹார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒர்க்கோட எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும், நம்மளுக்கு இம்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், ரெடியூஸ்டாக காட்டும். ஓகேவா? புரியுதா? ஸோ ஆல்ரெடி மயோகார்டியம் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு, அதோட காம்ப்ளியன்ஸஸ் அஃபெக்டட். ஸோ அந்த டைமில் ஹார்ட்டுக்கோட ஒர்க் லோட் எக்ஸ்ட்ராவாக போச்சுன்னா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. ஸோ நம்ம அதை என்ன பண்ணுறோம், ஒர்க் லோட ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இதுதான் இந்த ஏசி இன்ஹிபிட்டர்ஸ். ஓகேவா? புரியுதா? ஓகே. அப்படியே சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் வாங்க. சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் இப்போ என்ன சொன்னால் ஹார்ட்டோட ஒர்க் லோட நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஹார்ட்டோட ஒர்க் லோட ரெடியூஸ் பண்ணுறோம். ஹோல் மயோகார்டியமே எனக்கு இங்கே டேமேஜாக இருக்குது. மீதி கேசஸில் கூட எது டேமேஜாக இருக்கோ அதை மட்டும் ரிப்பேர் பண்ணி விட்டுலாம். இது மயோகார்டியமே உங்களுக்கு டேமேஜாக இருக்கும்போது உங்களால் ஃபுல் மயோகார்டியம் மட்டும் ரிப்பேர் பண்ணி முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். இன்னொன்றுனா வென்ட்ரிகுலர் அசிஸ்டிங் டிவைசஸ், இஸ் கால்ட் as VAD. ஓகே, ventricular assessment devices. ஓகேவா? அசஸ்மெண்ட் டிவைசஸ் ஒரு அசிஸ்டிங் டிவைசஸ் சொல்கிறாங்க. இந்த VAD வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஹார்ட்டோட ஒர்க்கோட இந்த ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் எப்படி பண்ணுதோ அதே மாதிரி இதை வந்துட்டு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமா அதோட ஹார்ட்டோட ஒர்க்கோட என்ன பண்ணிக்கணும், ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? VAD ஒரு டிவைஸ், அந்த டிவைஸ் கூட நம்ம ஹார்ட்டுக்கு லங்கு ஹார்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதே மாதிரி ஹார்ட் வந்து வெளியே போகிறாங்க கனெக்ஷன் கனெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த 2 சாம்பர்ஸ், மேஜர் சாம்பர்ஸ் பார்க்க வேண்டிய வேலையா அந்த மெஷின் பண்ணும். ஓகேவா? புரியுதா? அதுதான் வென்ட்ரிகுலர் அசிஸ்டிங் டிவைசஸ். புரிஞ்சுதா? ஓகேவா? சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் சொல்வது இப்போ மயோகார்டிஸ் ஃபுல்லாக புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூ வாங்க. மயோகார்டிஸ்னா என்ன, மிடில் லேயர் ஆஃப் தி ஹார்ட். ஓகே, ஸோ இது வந்து எப்படி இருக்கும், டிஃப்யூஸாக இருக்குமா, ஃபோக்கலாக இருக்குமா? இட் கேன் பி போத். இட் கேன் பி போத் டிஃப்யூஸ் ஆர் இட் கேன் பி ஃபோக்கல். ஓகே, ஃபைன். இந்த விஷயம் சொல்ல மாட்டேன். டிஃப்யூஸாக இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பேத்தோஃபிசியாலஜியில் யுவர் ஆல் தி ventricles, all the parts of the ventricles are affected, both the ventricles are affected, so complex reduce ஆகும். குறிப்பிட்ட ஒரு பார்ட், ஒரே ஒரு மயோகார்டியம் மட்டும், எக்ஸாம்பிளுக்கு அப்பெக்ஸில் இருக்கிற ஒரே ஒரு மயோகார்டியம், ஒரு சின்ன லேயர் மட்டும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருக்கு, அது வந்துட்டு ஃபோக்கல்டாக இருக்குது.